சபரிமலை ஐயன் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வழிபாடு முதல் நாளானது அருமையாக தொடங்கிச்சு. அதாவது அனைத்து சாமிமார்களும் ஒன்றாக சேர்ந்து குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் நீராடி ஐயன் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை காணுவதற்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த குற்றால நீர்வீழ்ச்சியானது உங்கள் பார்வைக்கு எல்லாரும் நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அச்சங்கோயிலில் இருக்கிற இந்த அருமையான ஒரு லேக் ரிவரை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ரிவரில் தான் சாமிமார்கள் எல்லோரும் வந்து நீராடிட்டு அப்புறமா வந்து அச்சங்கோயில் ஆண்டவரை போய் தரிசனம் பண்ண போவாங்க. அதாவது ஸ்ரீதர்ம சாஸ்தாவை தரிசனம் பண்ண அச்சங்கோயிலுக்கு போவாங்க. இதுதான் அச்சங்கோயில் ஸ்ரீதர்ம சாஸ்தா ஆலயம். இந்த அச்சங்கோயிலில் ஐயப்பன் வனராஜனாக காட்சியளிக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு ஆதாரமாக ராஜசாஸ்தாவாக ஐயன் ஸ்ரீ சபரிமலை வாசன் வீற்றிருக்கிறார் அச்சங்கோவிலில். எரிமேலி வாவூர் சுவாமி சன்னதியில் பக்தர்கள் உற்சாகத்துடன் பேட்டை துள்ளும் காட்சி. ஒரு வழியாக ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பாபர் சந்நிதியில் பேட்டை துள்ளி முடிச்சு விட்டோங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய யாத்திரைக்கு தயாராகிட்டோம். நாங்கள் இந்த தடவை சபரிமலை யாத்திரைக்கு பதிவு பண்ண இடம் பார்த்திங்கன்னா புல்மேடுங்க. இது புல்மேடு முருகன் கோயில். இந்த முருகனை தரிசனம் செஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் புல்மேடு வழியாக நடக்க கிளம்புறோங்க. ஒரு வழியாக நாங்கள் அனைத்து பக்தர்களும் புல்மேடு பாதையில் ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. மலையோட உச்சியிலிருந்து நான் உங்களுக்கு இந்த வியூவை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், கீழே அது இருக்குதுல்ல, அந்த ஏரியா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பித்த இடம். இந்த புல்மேடு பாதையோட தூரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் வருதுங்க. அந்த 13 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடையோ என்ன ஒரு இதுவுமே இருக்காது. அப்படி நமக்கு ஏதாச்சும் வேணும் நடக்கும்போது அப்படின்னா கூட நம்ம தான் கொண்டு போய்க்கணும். அதாவது வாட்டராக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற திங்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ஓகேவா. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த வழியில். ஆனால் அவங்களுக்கு பசிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நம்மளே கொண்டு போய்கிறது தான் ரொம்ப சேஃப்டி. அது மட்டும் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மணி நேரத்துக்கு இங்கே எந்த கடையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
இங்கே வந்து வன விலங்குகள் வந்து அதிகமாக காணப்படுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் போகணும். ஆனால் இந்த எரிமேலியில் பேட்டை துள்ளிக்கிட்டு பெரிய வழி நடக்கிறாங்கல்ல, அங்கே கூட வந்து ஈஸியாக நடந்து போயிடலாங்க. ஆனால் வந்து இந்த புல்மேட்டில் பார்த்திங்கன்னா ஏற்றம் கூட ஈஸியாக ஏறிடலாம். இந்த இறக்கங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான இது. என்னென்னா கரிமலை இறக்கத்தை விட ரொம்பவும் செங்குத்தாக இருக்குது இறக்கங்கள்லாம். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான இது தான். முதல் 6 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்ததுக்கப்புறமா அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குதுங்க. அந்த ஆர்மி கேம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சுடு தண்ணீர் குடிக்கிறாங்க. அப்புறமா அதை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜூஸ் கடை மாதிரி, ஒரு லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுருக்காங்க. சரிங்களா? அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறக்கம் ஸ்டார்ட் ஆகிடுது. புல்மேடோட இறக்கம் ஸ்டார்ட் ஆகிடுது. இறக்கங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக சரிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒத்தையடி பாதை போகிற மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு சேஃப்டியாக தான், ரொம்ப சேஃப்டியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஒத்தையடி பாதையில் நம்ம வந்து எப்போவுமே அந்த இறக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் சைடு மட்டும்தான் ஏறி போக வேண்டியது இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் கிடங்காக தான் இருக்கும். அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப ஆழமாகவே இருக்கும். அதனால பக்தர்கள் எல்லாருமே கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. இந்த 2 சாமிமார் பார்த்திங்கன்னா, அதாவது தங்களோட சாமிமார்கள் கூட வந்துட்டு இருக்கும்போதே அவங்க வந்து குறுக்கு வழியில் போயிடலாம், அதாவது சீக்கிரம் போய் அங்கே நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறுக்கு வழியை யூஸ் பண்ணி கீழே இறங்கி போயிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆகிடுச்சாங்க. எதனால் அது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதனால வந்து அவங்க இப்போ தனியாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, விலங்குகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடப்போகுது. அதனால் வந்து அவங்கள வந்து அங்கே போனதுனாலேயே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபாரஸ்ட்காரங்க வந்து அவங்கள சேஃப்டியாக மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த ஆர்மி கேம்பு. இங்கே தான் அந்த பாஸ், அடுத்த கவுண்ட் பாஸ் செக் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதில் மேலே போனோம்னா கொஞ்சம் நமக்கு தேவையான கொஞ்சம், அதாவது நம்மளோட எனர்ஜி ஏற்றிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணிலாம் இருக்கும், அதை வாங்கிக்கலாம். அப்புறமா இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இறக்கம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமிமார்கள்லாம் இறக்கத்தில் வந்து ரொம்ப டயர்டாகிறாங்க. அதனால் வந்து வரக்கூடிய சாமிமாருங்க எக்ஸ்ட்ராவாக குளுக்கோஸ், அப்புறமா அந்த ஆரஞ்சு மிட்டாய், அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன திங்ஸுகளை வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சாமிமார்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி புல்மேடு இறக்கம் முடிஞ்சு எல்லா சாமிமாரும் அந்த இறக்கத்தில் கீழே கரெக்டாக வெயிட் பண்ணணுங்க. அதில் ஒரு செக் போஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வரக்கூடிய சாமிமார்கள்லாம் அங்கேருந்து கரெக்டாக வந்துட்டாங்களா என்ன இதுன்னு செக் பண்ணுவாங்க. 3 இடமா செக் பண்ணுறாங்க. ஏறுற இடம், மேலே உச்சி, அப்புறமா வந்து கீழே இறங்கி முடிக்கிற இடம். இந்த புல்மேடு பாதை முடிகிற இடத்துல இருந்து டேரெக்டாக நமக்கு சன்னிதானம் தாங்க. பார்த்திங்களா? நம்ம அந்த சீக்கிரமாட்டி நம்ம சன்னிதானம் வந்துடுறோம். ஓகேவா? சன்னிதானத்தோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஐயப்பரோட சிலை வச்சு அழகான ஒரு கலையரங்கம் இருக்குது. ஓகேவா? இந்த ஐயப்பரோட சிலையை பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே நம்மளை வந்து சபரிமலை ரொம்ப ஈர்த்து அழைக்குது. நமக்கு அனைத்து பக்தமார்களும் சன்னதிக்கு செல்வதற்கு வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஐயப்பனின் சன்னிதானம் மேலே செல்லக்கூடிய இடம், அதாவது 18 படிகள் ஏறி நம்ம செல்கிற இடம். அப்புறமா வந்து நம்ம சன்னிதானத்தை மேல் பக்கமாக ரவுண்ட் அடித்து ஐயப்பனை தரிசனம் செய்ய வரிசையில் நின்று அவரை தரிசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வர இருமுடி கட்டில் இருந்து நம்மளோட நெய் தேங்காயெல்லாம் உடச்சி ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்ல, அதனால் வந்து நெய் தேங்காய்களை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா அந்த நெய் தேங்காய்களை உடச்சி அதில் இருக்க நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு கொண்டு அபிஷேகம் பண்ணணும்.
அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து தனித்தனியாக எடுக்கிறோம். பூஜை பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்துருவாங்க. அதாவது நெய் தேங்காய் வந்து ஐயப்பனுக்கு, நெய் ஐயப்பனுக்கு, அப்புறமா வந்து பூஜை பொருட்கள் வந்து மஞ்சள் மாதா கோயில், அந்த நாகராஜா கோயில், அங்கே வந்து பூஜை பொருட்கள் தனியாக போகும். நெய் தேங்காய்க்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய் தேங்காய்க்குள்ளே நம்ம அடைச்சி கொண்டு வர்ற நெய் அதானது பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எவ்வளவு விரதம் இருந்திருக்கோம், ஐயனை எவ்வளோத்துக்கு நம்ம நினச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். ஒவ்வொருத்தரோட கொண்டு வர்ற நெய் தேங்காயும் உடைக்கும் போது அவங்கவுங்க வேண்டிக்கிட்டே உடைப்பாங்க. நம்ம கொண்டு வந்திருக்க நெய் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும், ஐயனுக்கு நம்ம விரதம் கரெக்டாக இருந்திருக்கோங்கிறத ஐயன் நமக்கு காமிச்சு தரணும். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வேண்டிட்டு வந்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னா அந்த நெய்யானது அவ்வளோ அருமையாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள. சரியா? இப்போ வந்து ஐயப்பனோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதாவது ஐயப்பன் வந்து எப்போவுமே நம்ம கூட துணையாக இருக்கார். ஓகேவா? இந்த நெய் தேங்காய் உடைக்கிற தேங்காய் இருக்குதுல்ல, அதில் வந்து பெண்முறி ஆண்முறின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெண்முறியை பார்த்திங்கன்னா ஆளியில் போட்டுடுவாங்க, ஆண்முறியை மட்டும் நமக்கு கொடுப்பாங்க பிரசாதத்தில். சரியா? அதுதான் ஆளி, பெண்முறியை போடுற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் மாதாவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறமா வந்து நம்மளோட தீபாராதனை காட்டுறதுக்கு தட்டு, அப்புறம் குங்குமம், இதெல்லாம் கொண்டு போய் நம்ம இந்த சந்நிதியில் மேலே மஞ்சள் மாதா நாகராஜா கோயிலெலாம் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம புல்மேடு பாதை வழியாக வந்ததுனால பம்பாய்க்கு வர முடியாது. அதனால் நம்ம சன்னிதா விட்டு இறங்கும்போது பம்பை வழியாக வந்து நிலக்கல் போவோம். அதனால் வந்து பம்பை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு எரிமேலியிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பம்பைலாம் வந்து தான் வருவோம். இது பார்த்திங்கன்னா பெரியான வட்டத்தில் வரக்கூடிய அந்த பம்பை ஆறோட என்ன ஒரு இது பம்பை ஆறோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ரிவர்னே சொல்லலாம். இந்த பெரியான வட்டத்தில் இருந்து தான் அனைத்து பக்தர்மார்களும் மகர ஜோதியை பார்ப்பாங்க. ஐயனின் மகர ஜோதியை பார்க்கக்கூடிய இடம், ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய இடம். அதனால எல்லோரும் விடுவோம். அந்த மலை உச்சியில் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள், வி ஷேப்பு. அந்த வி ஷேப்புக்கும்
அந்த சைடு இருக்கிற ஒரு சின்ன துண்டுக்கும் இடையில தான் வந்து மகர ஜோதி தெரியும். அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உற்சாகமாக பஜனை பாடி சரணம் போட்டு மகர ஜோதிக்காண்டி ஆவலோடி அந்த டைம் வந்து நேரங்களை எப்படி கடத்துறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அனைவரும் பஜனை பாடி ஆட்டம் போட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம ஐயப்பனை விட்டு ரொம்ப தூரம் போகவே கூடாது, எப்போவுமே வந்து ஐயப்பன் கூடவே இருக்கணும் அப்படின்லாம் தோணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாமிமார்களும் இந்த மகர ஜோதியை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஐயோ இனிமேல் ஐயப்பனை நம்ம எப்போ காண வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கும்போது சடனாக நம்ம கடனை உடனே வாங்கியாவது மாலையை போட்டுறணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாமிமார்களோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இணை பிரியாத தெய்வமாக இருப்பவர் தான் நம்ம ஐயப்பன் ஸ்ரீதர்ம சாஸ்தா. சரியா, வாங்க அப்படிப்பட்ட ஐயப்பனோட மகர ஜோதியை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குது. வாங்க ஐயப்பனின் மகர ஜோதி அந்த மஞ்சள் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் தீபம் மகர ஜோதி. சுவாமியே சரணமையப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா, அச்சங்கோவில் அரசே சரியமையப்பா, ஆயங்க ஐயனே சரணமையப்பா, குளத்துப்புலை பாலனே சரணமையப்பா, குழந்தைமணி கண்டனே சரணமையப்பா, வெள்ளாளி வீரனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, ஏழை பங்காளனே சரணமையப்பா, ஆபத்தில் காப்பவனே சரணமையப்பா, ஆபத் பாந்தவனே சரணமையப்பா, காந்தமலை ஜோதியே சரணமையப்பா, மகர ஜோதியே சரணமையப்பா, 18ஆம் படிகளே சரணமையப்பா, படிக்கதிபதியே சரணமையப்பா, குருவே சரணமையப்பா, குருவின் குருவே சரணமையப்பா, ராஜாத்திராஜனே சரணமையப்பா, ராஜகுமாரனே சரண